மண்ணில் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் வந்து யாரும் இழந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பர்பஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். கோட் வந்து எல்லாரும் சொல்கிறோம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்வேஸ் டைம். உங்களுக்கு இன்கமே இருக்காது, ஆனால் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த 20-30 வருஷத்தில் மணியை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணால்தான் நீங்கள் வேலையில் இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு மேனேஜ் பண்ண முடியும். ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள் டு பி ஹாப்பி பட் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி சிம்பிள் அப்படின்வாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த லிட்ரஸி வரல. எனக்கு வந்து ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ கூட அங்கே தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொன்னார். ஒன் ஷூ டஸ் நாட் ஃபிட் எவ்ரி ஒன். நானும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த தப்பு பண்ணாமல் மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா எல்லாராலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். Welcome to Zebu 62nd episode of Earn a Fast Million. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராஜ்குமார். He is a financial freedom and an investment mentor by passion. He is a portfolio and mutual fund expert and he has 12 years of experience in the investment industry. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? தேங்க்யூ மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஸோ இன்னைக்கு நம்ம ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம் சார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா லேண்டு, ஹவுஸ்ன்னு நினைக்கிறாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அது ஒரு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்ஃபுல் தானே சார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ட்ரெடிஷ்னலாக ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. மண்ணில் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் வந்து யாரும் இழந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி. இதை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனையும் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டில் இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கான்றது பார்க்கணும். இது நம்பர் 1 பராமீட்டர். செகண்ட் இஸ் லிக்விடிட்டி. எவ்வளோ குயிக்காக அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த வெஹிக்கிளில் இருந்து நீங்கள் உங்களால் மணி எடுக்க முடியுது. தேர்ட் இஸ் டாக்ஸேஷன். இந்த 3 பராமீட்டரை நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ பிக் டிக்கெட் எக்ஸ்பென்ஸ். ஒருத்தர் யாராலையும் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு போய் ஒரு லேண்டை வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 10,000 ரூபாய்க்கு லேண்டை வாங்க முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி மேஜராக எல்லோரும் லோன் தான் போகிறாங்க. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் அப்ரிஷியேஷன். அது எவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்குங்கிறது. இன்னொன்று ரெண்டல் ஈல்டு. ரெண்டல் ஈல்டு ரொம்ப கம்மி. நம்மளோட ரெண்டல் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டல் ஈல்டு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட். 5%ங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக வரக்கூடிய நம்பர். கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கின எல்லாருமே ப்ராஃபிட் ஆகிறது கிடையாது. ஒரு சில செலக்ட் பாக்கெட்ஸில் தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து லிக்விடிட்டி. இப்போது நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கேன், இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவாக எஃப்டியில் கூட வச்சுருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக லிக்விடிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்ன உடனே எவ்வளோ குயிக்காக மணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியில் இமீடியட்டாக கிடைக்க போது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டிரான்சாக்ஷன் +2 பிஸ்னஸ் டேஸ். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, 1.5 கோடி ஒருத்தன் கூட வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருந்து உங்களுக்கு கையில் காசு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டிபெண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் கிடைக்கணும், ப்ரைஸ் மேட்ச் ஆகணும், இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே இட் வில் டேக் a good amount of time. Liquidity is always more important. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வந்து வெறும் எமோஷன் டிசைட் பண்ணி முன்னாடி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3 பேராமீட்டர்ஸை எவாலுவேட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, சூப்பர். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு நம்ம கொண்டு போகிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்லாம் இருக்கா சார்? இல்லை, அதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை எடுக்கிறதுக்கு இந்த 3 பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். ஒன்று இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், செகண்ட் இஸ் லிக்விடிட்டி, தேர்ட் இஸ் டாக்ஸேஷன். இந்த 3 ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இஸ் த ஒன்லி அசெட் கிளாஸ் தட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன் இன் த லாங் டர்ம். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஃபார் யுவர் லாங் டர்ம் கோல்ஸ் இஸ் அன்டவுட்டட்லி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லாமல் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய பணக்காரர்களாக நம்ம நினைக்கக்கூடிய எல்லாருமே வந்து தே ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால் இன்டெரக்டாக தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஈக்விட்டி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சேலரிட் எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னா அவருக்கு ஒரு சைசபிள் கார்பஸ் தேவை. அந்த கார்பஸை அச்சீவ் பண்ணுறது பிஸ்னஸ் இல்லாமல் பண்ண முடியாது. பட் எல்லாராலையும் பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஸோ த இன்டைரக்ட் வே இஸ் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ் அண்ட் மேக் யுவர் கோல்ஸ் வெரி கிளியர். அந்த லைனில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ கேன் அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இன்வெஸ்டிங்கிறது ஒரு சிம்பிள் தான் சார். ஆனால் ஏன் சார் மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? இல்லை மேம், எனக்கு ஒரு கோட் தான் ஞாபகம் வருது. ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள் டு பி ஹாப்பி
பட் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி சிம்பிள் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து வேலையில் சேர்ந்துருக்காங்க, ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ண போகிறாங்க, 25 வருஷம் ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை 30 வருஷம் ஒர்க் பண்ண போகிறாங்க. அங்கே மாதம் பிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு டிசிப்ளின் இருக்கும், ஏன்னா அது டிஃபால்ட்டாக டிடெக்ட் பண்ணிடுறாங்க. மேண்டேட்ரி. ஹோம் லோன் எடுக்கிறாங்க 20 வருஷம் இல்லை 25 வருஷம் 30 வருஷம் எடுக்கிறாங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கு டிசிப்ளின் இருக்கும். கரெக்டாக? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல். ஓகேவா? பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், எனக்கு எக்ஸ்பென்ஸ். கரெக்ட். இதுதான் ஈஸியான விஷயம்தான். பட் ஆனால் அங்கே டிசிப்ளின் இல்லை. ஈஸியான விஷயன்றது நமக்கு ரியலைஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம டிசிப்ளினை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இது எல்லாராலையும் ரீச் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் சார். ஸோ கோல்ஸ் வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்லாம் பண்ண முடியுமா சார்? இல்லை, எப்போவுமே அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ரேண்டமாக வந்து என்னோட மந்த்லி சேலரி இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh இருக்குது, அதுலேருந்து நான் மாதம் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? பட் அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னா எங்கே கிளம்பணுங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுங்கிற அந்த ஜேர்னி வந்து கரெக்டான ஜேர்னியாக இருக்காது. என்ன பர்பஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் கோல்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஓன் ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், இல்லை அவங்களோட கிட்ஸினுடைய எஜுகேஷன்லாம், இல்லை அவங்க டாட்டரோட வெட்டிங் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு கோலுக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கார்பஸை அந்த வருஷத்தில் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்க அதை விட ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இப்படி நீங்க கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் தே ஆன் ட்ராக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நீங்க ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா you will have some amount of money, பட் ஆனால் அந்த மணி வந்து அந்த கோலுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. ஸோ ஆல்வேஸ் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதான் சார் எனக்கும் புரியுது. அது ஒரு கோல் வச்சுட்டு நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது அந்த அச்சீவ்மெண்ட் இன்னும் கொஞ்சமே ரீச் நல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆர் கமிட்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நம்ம பிளான்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா சார்? இருக்கா? இல்லை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈக்விட்டி பேசணும். ஈக்விட்டிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அதை நம்ம ஈக்விட்டியில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்வன் இஸ் இன் இஸ் early 20s, அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 20-30 இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஜஸ்ட் சைஸபிள் லாங் டேர்ம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஈக்விட்டி தான் போகணும். பட் ஷார்ட் டேர்மில் எனக்கு ஒரு நீட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு கோல் இருக்குது, ஒரு வெக்கேஷன் நான் போகணும், இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு என்னோட பையனை வந்து நான் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீஸ்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் ஆர் குட் ஜென்ரலி. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா there are other alternatives like hybrid products கூட எடுத்துக்கலாம். ஹைப்ரிட்ல வந்து ஈக்விட்டி போர்ஷன் கம்மியாக இருந்து டெட் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுறதுல வந்து you can manage your investments for short term goals. ஓகே சார், இதுக்கு பாராமீட்டர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா சார்? இப்போ இன்வெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்டர் இஸ் வெரி யூனிக். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட கிளைண்ட் ஒருத்தர், என்னோட பையனோட பீடியாட்ரிஷியன், அவர் வந்து இஸ் லைக் 76 years old. ஓகே, அவரோட ரிஸ்க் அப்படைட் நான் இப்போ அவரோட ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம்னு நினச்சேன். அவர் வந்து இல்லைப்பா எனக்கு வந்து ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ போட்டு அங்கே தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த போர்ட்ஃபோலியோவும் நல்ல ரிட்டர்ன் எடுத்துருச்சு. இன்னொரு இன்வெஸ்டர் என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லைக் 40 years. இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது வந்து இல்லை எனக்கு அவ்வளோ அக்ரெசிவாலாம் எனக்கு வேணாம், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டு ரிஸ்க் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு அதுக்கு தகுந்தாப்புல போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த பேராமீட்டரில் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டருங்கிறது வந்து ரிஸ்க் அப்படைட். அந்த இன்வெஸ்டரோட ரிஸ்க் டாலரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வித் ரிஸ்க் கம்ஸ் தி ரிவார்ட். ஸோ அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அசஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராசெட்டமால் வந்து ஃபீவருக்கு சரியாகும் அப்படின்னா அதே பேராசெட்டமால் எல்லாரோட ஃபீவருக்கும் சரியாகாது. பேராசெட்டமால் கோவிடை க்யூர் பண்ணல. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எயில்மெண்ட்டுக்கு எப்படி மெடிசன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கணுமோ அதே மாதிரி அந்த கிளையண்ட்டோட ரிஸ்க் அப்படைட் இஸ் ஒன் பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் வந்து அந்த கோல்ஸ்க்கு இங்கேருந்து இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் இங்கேருந்து 20-30 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியிலேருந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஒரு 5 இயர்ஸில் இருக்குது, 5 to 7 இயர்ஸில் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் கொடுக்கணும். ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் பேசிக்லி த டைம் ஃபார் தட் ஃபினான்ஷியல் கோல் எல்லாருமே அது டிஃபர் ஆகும்ல சார் ஆக்சுவலி எப்போ பார்த்தேன். அதுதான், அதனால தான் வந்து சொல்கிறாங்க பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பர்சனல் இன் தட் பர்சனல் ஃபினான்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வந்து வெரி யூனிக். ஆனால் இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். இப்போ நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க போய் அது இன்னொரு ஆள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் ஷூ டஸ் நாட் ஃபிட் எவ்ரி ஒன், ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு க்யூர் பண்ணதுன்னா அதே மெடிசன் அந்த பேஷண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பீரியடுக்கு அப்புறம் க்யூர் ஆகாமல் கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கஸ்டமைஸ்ட். ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் வந்து யுவர் கோல்ஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் டு யூ அண்ட் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அண்ட் த ஸ்ட்ராட்டஜி வில் ஆல்சோ பி வெரி யூனிக். காட் இட் சூப்பர். நீங்கள் வந்து எப்படி சார் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணீங்க? அகெயின் நானும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் 2012. ஓகே, ஸோ 2012 வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்ததுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு எப்படி சார் அது ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? நான் வந்து ஐ ஜஸ்ட் டிட் அ கால்குலேஷன், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நான் பண்ணேன். ஓகே, அதை பார்த்தப்ப அதுலேருந்து வந்த நம்பரை பார்த்து எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் தூக்கமே வரல. ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி சேலஞ்சிங். பட் என்னன்னா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேர்னி ட்ராவல் பண்ணாதான் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். நான் ஐ டிசைடட் லைக் ஓகே லெட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஈக்விட்டியில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ஓகே, ஐ டிட் நாட் டூ எனி கால்குலேஷன். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 போடுறேன். 1 இயர் கழிச்சு 2013 நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு அன்னைக்கு இருந்த கோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பர் மந்த் வந்து 21,000 இருந்தது. ஸோ அகேன் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங். இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் நான் அந்த அப்ரோச் எடுத்தப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது எனக்கு தேவைப்பட்டது 21,000, நான் பண்ணிட்டு இருந்தது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2013 ஐ ஸ்டார்டட் இன்க்ரீசிங் மை இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் லேர்னிங்கில் வந்து நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா த டைம் யூ கிவ் ஃபார் யர் இன்வெஸ்ட்மெண்ட். த மோர் டைம் யூ கிவ் த மணி காம்பவுண்ட்ஸ். கோட் வந்து எல்லாரும் சொல்கிறோம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்வேஸ் டைம். டைம் இஸ் ஆல்வேஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிசைடட் லைக் ஐ ஹாவ் டு பம்ப் இன் மோர் பிகாஸ் டு என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் காம்பவுண்டிங். நல்ல ஆக்டிவ் ஏர்னிங்கில் இன்கம் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷனலாக ஒரு 10,000 பண்ணதுக்கும் பை ஃபோர்ஸ் ஒரு டிசிப்ளினோட ஒரு 30% ஆஃப் மை இன்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் அக்யூமுலேட்டிங் சைசபிள் கார்பஸ் அண்ட் அதுக்கு நான் நிறைய டைமும் கொடுத்துட்டேன். ஏர்லியாகவே நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 21,000 தேவைப்பட்ட இடத்துல இன்க்ரீஸ் டு 21,000. அங்கே இருந்து நான் அப்படியே 21,000 கண்டினியூ பண்ணி வந்திருக்கலாம். 21,000 போனேன். 21,000 இருந்ததுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் லேர்னிங் இருந்ததுக்கப்புறம் 21,000 இருந்தாலே போதும். பட் நான் 30 போடுறேன் அப்படின்னா ஐ கேன் ரீச் மை கோல்ஸ் ஃபாஸ்ட்டாக, கார்பஸ் ஃபாஸ்டராக ரீச் பண்ணும். ஸோ ஐ இன்க்ரீஸ் லேட்டர். ஸோ இப்படியே நான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எப்பப்பெல்லாம் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதோ இன்க்ரீஸ் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் மை கார்பஸ் அட் அ மச் பெட்டர் பேஸ். ஓகே, சூப்பர். தட்ஸ் an interesting and inspirational actually. Thank you madam. And from this like investment வந்து ஒரு ஆப்ஷனாக எடுக்காமல் ஒரு எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மளிகை சாமான் நம்ம வாங்குறோம், இது வந்து நெசசரி திங், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக வந்து கன்சிடர் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து எவ்ரி ஒன் கேன் ரீச் தேர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் லிவிங் ஆன் தேர் சேலரி, கரெக்டுங்களா? இந்த சேலரி நமக்கு லைஃப்பில் எவ்வளோ நாள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மன் இஸ் கெட்டிங் இன் டு அ ஜாப் அட் 21, அங்கேருந்து ஒரு 20-30 இயர்ஸ் சேலரி இருக்குமா? ஆப்வியஸ்லி 50 இயர்ஸ், தட்ஸ் இட். ஓகே, ஸோ அந்த 30 இயர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய சேலரியிலேருந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிடுறீங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யுவர் இன்கம் வில் ஸ்டாப். நீங்கள் ரிட்டையர் ஆவீங்க. கண்டிப்பாக 50 நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா, இல்லை 60 நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ உங்களுக்கு இன்கமே இருக்காது. ஆனால் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் ஏறும். ஓகேவா? அப்போது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த 20-30 வருஷத்தில் மணியை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணால்தான் நீங்கள் வேலையில் இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு மேனேஜ் பண்ண முடியும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணுறாங்களோ பெட்டர். 20 வயசில் வேலைக்கு சேர்ந்து 50 வயசில் ரிட்டையர் ஆகணுன்ற ஒரு பிளான் இருக்கும்போது 40-45 ரியலைஸ் பண்ணால் உங்களோட 5 இயர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஏர்னிங்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஸோ யூ வில் பி ஃபோர்ஸ் டு ஒர்க் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஆர் யூ வில் ஹேவ் டு லிவ் புவர் டியூரிங் யர் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ். அதனால் இதை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணணுமோ நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி உங்களுக்கு மாதம் எனக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குங்கிற மாதிரி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் தான் உண்டு. அதெல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் என்னவோ கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்டாக வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க.
பட் அது நமக்கு பத்தாது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரியில் இருக்கக்கூடிய பேசிக் காம்பனண்ட்டில் வெறும் 12% தான். உங்களோட ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாது ஆக்சுவலி. சார் இப்போ மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேசணும், ஸோ அதை பற்றி பேசலாம் சார். இல்லை மேடம், மணி மேனேஜ்மெண்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இன்றைக்கி யாருக்குமே கிடையாது ஆக்சுவலாக. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் காலேஜ் கரிக்குலமில் வந்து இதை பற்றி எங்கேயுமே சொல்லித்தரல. நம்ம ஸ்கூல் காலேஜில் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம், அது நமக்கு ரியல் லைஃப்பில் இன்றைக்கி யூஸ் ஆகவே ஆகாது ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்துப்போமே, கெமிஸ்ட்ரி எல்லாரும் படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட்னு படிச்சிருப்போம். சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சார் அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார். H2SO4. கரெக்ட், H2SO4. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து HCl. ஓகேவா? சோடியம் குளோரைட் NaCl. ஓகேவா? இந்த ஃபார்முலா என்னோட லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகாது. கிடையாதா? மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டாக்டருக்கும் தேவைப்படும், ஒரு இன்ஜினியருக்கும் தேவைப்படும், ஒரு பைலட்டுக்கும் தேவைப்படும், ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கும் தேவைப்படும். ஓகேவா? ஆனால் இவங்க யாருக்குமே மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, காலேஜ்லையும் சொல்லித்தரல. அதனால தான் இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இவ்வளோ மோசமாக இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் வந்து அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி மோசமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டேக்ஸ் பேயிங் பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6% ஆஃப் பாப்புலேஷன் தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கே வந்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ் இன் தி வேர்ல்டு. இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இந்தியா மேலே ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த லிட்ரஸி வரல ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் அந்த மணி மேனேஜ்மெண்ட் பெட்டர் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கூல் காலேஜ் கரிக்குலமில் குறைஞ்சபட்சம் ஒரு காலேஜாவது கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்கம்ல இருந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் பெட்டராக நடக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணுங்கிறது தெரியறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியணும் ஆக்சுவலாக. அதை வந்து கரெக்டாக அவங்க எஜுகேட் பண்ணிட்டாங்கன்னா யாருமே இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணாமல் மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆர் மேக்ஸிமம் 20 இயர்ஸில் எல்லாராலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். காட் இட். ஸோ அப்போ வந்து மெயினாக நம்ம சப்ஜெக்டில் படிக்காதனால தான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும். கண்டிப்பாக. சூப்பர். ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா எது சார்? இல்லை மேடம், இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட வந்து காய்ச்சலுக்கு பெஸ்ட் மருந்து எது அப்படின்னு கேட்குறத விட நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் இங்கேருந்து நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் டெல்லிக்கு போகணுன்னா நான் ஃப்ளைட்டு தான் எடுக்கணும். ஓகேவா? நான் இங்கேருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா நான் ஃப்ளைட் எடுக்கலாம், ட்ரெயின் எடுக்கலாம், கார் எடுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு காலையில் தான் எனக்கு பெங்களூரில் இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி நைட்டு ட்ராவல் பண்ணி நான் ஒரு ட்ரெயினில் போயிட்டு நாளைக்கு காலையில் அங்கே நான் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கோல்ஸ்க்கு எவ்வளோ டைம் இருக்குது, உங்களோட ரிஸ்க் அப்படைட் எவ்வளோ, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுக்கணும். பட் ஆல் செட் அண்ட் டன் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படக்கூடிய நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் இன் க்ரோர்ஸ். ஓகேவா? பெரிய நம்பர். அண்ட் அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டிங்கிற ஒரு காம்பனண்ட் இல்லாமல் நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆக்சுவலாக கண்டிப்பாக ஈக்விட்டி இருக்கணும். ஈக்விட்டி வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நீங்கள் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் அண்ட் நாலேஜ் தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்டுனா யூ ஆர் அவுட் சோர்சிங் த ரிஸ்க் ஆஃப் ஸ்டாக் பிக்கிங் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜர். அவங்களோட கோர் டியூட்டி டே இன் அண்ட் டே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது நம்மளே ஸ்டாக்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து டெய்லி இருக்கக்கூடிய டைம் ஆஃப்டர் ஒர்க் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு கோர் காம்பனண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த காம்பனண்ட் ஃப்ரம் ஈக்விட்டி வில் ஹெல்ப் யூ ரீச் தட் பிக்கர் நம்பர் அட் அ குவிக்கர் பேஸ். Okay, sure. Thank you so much. Thank you. So we have come to the end of the session, sir. Thank you for sharing all your knowledge and so much. No problem, ma'am. Thank you. It's always a pleasure. Thank you so much, sir. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.